வணக்கம் ட்ரீமர்ஸ். இன்னைக்கு ஜுஜுட்சு கைசனுக்கு அனிமி கிரியேட்டரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவரோட பேர் ஜிஜி அகுட்டாமின்னு சொல்கிறாங்க. பட் அது அவரோட உண்மையான பேரான அவருக்கு மட்டும் தாங்க தெரியும். இது வரைக்கும் அவர் ஒரே ஒரு தாட்டி தான் இன்டர்வியூவில் அப்பியர் ஆயிருக்காரு. அதுவும் மெக்கமாரு காஸ்பிளே போட்டு மூஞ்சி கவர் பண்ணிட்டு தாங்க அப்பியர் ஆயிருக்காரு. அவர் வாய்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு தெரியும். அவரோட ஐடென்டிட்டியே ரொம்ப சீக்கிரட்டாக இருக்குது. அவர் மேலா ஃபீமேலான்னு கூட தெரியாது. எல்லாம் மேலும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிஜி அகுட்டாமிக்கு பேய் அமோனிஷி இது மாதிரிலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. ஏன்னா ஜுஜுட்சு கைசன் பார்த்துருந்தாலே தெரியும். நிறைய அமானுஷியா இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. சுக்குனா ரேமன் சுக்குனாவே ரியல் லைஃப் பேசுகிற கேரக்டர் தானமாங்க. ஜிஜி அகுட்டாமிக்கு கோஜோவை பிடிக்காதாமாங்க. அந்த கேரக்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணாதங்காட்டி யாராலுமே டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு கிரியேட் பண்ணங்காட்டி ஸ்டோரி எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்கிறங்காட்டி அந்த கோஜோ கேரக்டர் இவர் ஹேட் பண்ணுறாராமாங்க. ஜிஜி அகுட்டாமிக்கு கலர் பிளைனஸ் இருக்குதாமாங்க. எப்படின்னா ஸ்டார்டிங் ஜுஜுட்சு கைசன் சாப்டர் எடுத்து படிச்சிங்கனாலே தெரியும். யூஜி டெட் வரைக்கும் ஹேர் கலர் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் கடைசியில் சரி பண்ணியிருப்பாங்க. ஜிஜி அகுட்டாமி சின்ன வயசு கிளாஸ்மேட்டான யூஜிங்கிற அவர் பேர் எடுத்து ஜுஜுட்சு கைசன் ஹீரோக்கு வச்சிருக்காரு. இப்போ இட்டடோரிங்கிறது அவரோட ஃபேமிலி நேமாங்க. அதை எடுத்து யூஜி இட்டடோரின்னு வச்சிருக்காரு. இட்டடோரிக்கு அர்த்தம் குணப்படுத்தும் மூலிகையாமா.